எந்த மதத்தையும் எந்த மத தெய்வங்களையும் எந்த மத குருமார்களையும் விமர்சிக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கும். கர்நாடிக் மியூசிக்ல நாத்திகத்துக்கு இடம், கர்நாடிக் மியூசிக்ல சோசியலிசத்துக்கு இடம், கர்நாடிக் மியூசிக்ல பணக்கார வர்க்கம், ஏழை வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் எல்லாம் பேசுறதுக்கு இவர் ஆட்சிக்கு 3 வருஷத்துல பையனை கூப்பிட்டு அதில் 2 வருஷத்துல துணை முதல்வர் ஆக்கிட்டாருன்னு ஒருத்தரை, அதுவும் கட்சிக்காரர்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு சீனியர்ஸ் எல்லாம் பேசாம வாயை மூடுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஸ்டாலின் வாழ்நாள் சார் வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆசிய மனிதவள மேம்பாட்டு விருது அமைப்பு வழங்கியது. கர்நாடக இசையையும் இசை மேதைகளையும் கொச்சைப்படுத்தும் TM கிருஷ்ணாவுக்கு விருது. கொந்தளித்து எதிர்க்கும் MS சுப்புலட்சுமியின் பேரன். தங்கம் கடத்தல் விவகாரத்தில் மறைக்க வேண்டியது உங்களிடம் நிறைய உள்ளதா? பினராயிக்கு கேள்வி கேட்டு கேரள ஆளுநர் கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் 2 மாணவர்களுக்கு இடையேயான ஆன்லைன் சண்டை. அடிப்படைவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து கைது செய்யப்பட்ட இந்து மாணவன். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் ஒரே நாடு இதழ் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். நன்றி பாஸ்கர், சொல்லுங்க சார். முதல் செய்தியாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிய மனிதவள மேம்பாடு அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு. அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கே இந்த விருதை கொடுத்துருக்காங்க சார். இதில் முக்கியமாக பார்க்குறதுக்கு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல லட்சம் மாணவர்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பல லட்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கிய அடிக்கோடாக பார்க்கப்படுகிறது சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆசிய மனிதவள மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிற அமைப்பை யாருக்கும் பெருசாக தெரியாது. ஒரு அம்னஸ்டி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் தெரிஞ்சுது. இன்னைக்கு இல்லை, கிரீன் பீஸ் ஏதோ பண்ணா தெரிஞ்சது. சில அமைப்புகள் அவார்டு கொடுக்கறதுக்குனவே உருவாகும் பொழுது அந்த அவங்களுடைய ஒரே வேலை வருஷத்தில் யாரையாவது பார்த்து ஒரு அவார்டை கொடுத்துட்டு அந்த அவார்டுக்கு அவங்க என்ன காசு வாங்கினாங்க, ஏது வாங்கினாங்கங்கிறது தெரியாது. இந்த அவார்டை வச்சு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். அவங்களுக்கு இதுக்கு பின்னால் என்ன அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய அவார்டுகள் அந்த மாதிரி தான் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் எங்கே போயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அவார்டுங்கிறது இது வழங்கப்பட்ட அவார்டா பெறப்பட்ட அவார்டா என்ற சந்தேகத்தை தருகிறது. இது நம்பர் 1. நம்பர் 2, அவங்க சொன்ன காரணம் அதை விட வேடிக்கையாக இருக்கு. மனிதவள மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்கல. எல்லாமே நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களும் மாநில அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இதில் மாநில அரசாங்கத்துக்கு என்ன கிரெடிட் வந்திருக்குங்கிறது எனக்கு அதுவும் புரியலை. 2வது, ஏதாவது சரியான ஃபிகர்ஸ் கொடுத்தாங்களா? இப்போ வேலை வாய்ப்பில் ஸ்டாலின் நம்பர் 1. இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள், இந்தந்த மாநிலங்கள் இவ்வளவு, தமிழகம் இவ்வளவு தரல.
ஒப்பீட்டு தரவுகள் கொடுத்து அவார்டு கொடுத்துருக்கணும். எந்த ஒப்பீட்டு தரவுகளும் இல்லாமல் மேம்போக்காக சொல்லக்கூடிய ஒரு அவார்டாகத்தான் இருக்கு. எந்த ஒப்பீட்டு தரவும் இல்லை. அதுல தமிழ்நாட்டை $1 trillion ஆக்கிறதுக்காக, இதான் நான் கூட தான் நாளைக்கு சொல்லுவேன், தமிழ்நாடு $5 trillion ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு அவார்டு வந்துருமா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்காக ஒண்ணுமே பண்ணலைங்கிறது தானே உண்மை. தமிழ்நாடு பொருளாதாரம் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அது திமுகவினால ஓடலை, அதிமுகவினால ஓடலை. காலகாலமாக தமிழகத்துக்கு அது டொப்போகிராபிக்கல் அட்வான்டேஜ் என்று ஒன்று இருக்கிறது. 1947 இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அத்தனை இண்டஸ்ட்ரியும் தமிழகத்துக்கு சேர்ந்து வந்ததுக்கு ஒரு காரணம், நார்த்தில் எப்போதுமே இன்வேஷன் இருக்கு. ஒரு சீனா இன்வேஷன் இருக்கு, ஒரு பாகிஸ்தான் போர் இருக்கு. இது எல்லாம் இண்டஸ்ட்ரீஸுடைய ப்ரொடக்ஷனை பாதிக்கிறது. ஒரு பீஸ் ஹெவன் வேணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமே தமிழ்நாட்டை சூஸ் பண்ணி, தமிழ்நாட்டிலாம் சூஸ் பண்ணல, தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய டொப்போகிராஃபி, தமிழ்நாடு இயற்கையாக அமைந்தது. இதுக்கும் தமிழ்நாட்டினுடைய இவர்களுக்கும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இதுக்கும் இருக்குது எனக்கு போனதில்லை. ஆனால் தமிழ்நாடு அங்கே பார், இங்கே பார், அதை பார், இதை பார். அதுக்கு தான் இப்போ ஜிஎஸ்டி விஷயமா பாருங்களேன், நிர்மலா சீதாராமன் ஒரு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் தானே தயார் பண்ணுறோம், எனக்கு அதுக்கு நீ எங்கே போய் விற்கிற அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தும். அதாவது அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்கிறது மொத்தமும் பைத்தியக்காரத்துக்கமான காரணம். ஏதோ ஒரு உள்நோக்கம் கண்டு ஒரு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்நோக்கத்தோடு இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் வாங்கினார்களா, அவர்கள் கொடுத்தார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா ஸ்டாலினை இளவலாக முடிசூட்டுவதற்கு அத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். வேலை பையனை துணை முதல்வர் அவர் இருக்கிற வரைக்கும் இவரால் சொல்ல முடியலை. என்னதான் ஸ்டாலின் நான் பாலிட்டிக்ஸ்லேயே வந்தவன், நெருப்புலையே பூத்தவன், எமர்ஜென்சியில் வந்தவன் என்று சொன்னாலும் கூட அப்பெல்லாம் அப்படிலாம் இளவலை சுட்டவே இல்லை. இவர் ஆட்சிக்கு 3 வருஷத்தில் பையனை கூப்பிட்டு அதில் 2 வருஷத்தில் 2 வருஷத்தில் துணை முதல்வர் ஆக்கிட்டாருன்னு ஒருத்தரை, அதுவும் கட்சிக்காரர்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு சீனியர்ஸ் எல்லாம் பேசாமல் வாயை மூடுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த வகையில் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் கொடுக்கலாம். ஆனால் அவங்க அதை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது செய்தியாக இசை பாடகர் TM கிருஷ்ணா அவருக்கு மியூசிக் அகாடமி ஒரு விருது அறிவிச்சிருந்தாங்க சார். விருது அறிவிக்கப்பட்ட போதே அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு இசைக்கலைஞர், கர்நாடக இசை மேதைகள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்ததை தொடர்ந்து பார்த்தோம். இப்போது மறைந்த MS சுப்புலட்சுமி அவர்களின் பேரன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்காரு. அதாவது MS அம்மா பேரில் இருக்கக்கூடிய இந்த பட்டத்தை அவருக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயர்நீதிமன்றத்தையுமே நாடியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷனை திகாக்காரர்களும் திமுககாரர்களும் கம்யூனிஸ்டுகளும் எப்படி கபலீகரம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்க. மியூசிக் அகாடமி என்பது கர்நாடிக் மியூசிக்கை ரொம்ப நேசித்து, கர்நாடிக் மியூசிக்கினுடைய சிறப்பு என்னன்னா தன்னை இறைவனிடம் ஒப்படைப்பது தான் கர்நாடிக் மியூசிக்கினுடைய சிறப்பு. கர்நாடிக் மியூசிக்கில் நாத்திகத்துக்கு இடம் இல்லை. கர்நாடிக் மியூசிக்கில் கம்யூனிசத்துக்கு இடம் இல்லை. கர்நாடிக் மியூசிக்கில் சோசியலிசத்துக்கு இடம் இல்லை. கர்நாடிக் மியூசிக்கில் பணக்கார வர்க்கம், ஏழை வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் எல்லாம் பேசுறதுக்கு இதுவும் இல்லை. கர்நாடக இசை என்பது தெய்வத்தோடு ஒரு ஆன்ம லைப்புக்கான ஒரு இசை. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. TM கிருஷ்ணா அதுலேருந்து தான் வந்தார். ஆனால் அவர் தடம் புரண்டு போனார். தடம் புரண்டு போய் இப்போது மாஸ்கில் போய் கர்நாடக இசை பாடுற என்ன போடுறாரு எனக்கு ஒன்றும் புரியலை. அவர்களெல்லாம் வாங்க வாங்க இவரை கூப்பிட்ட மாதிரி, இவரை யாரும் கூப்பிடல, இவராக போகிறாரு.
அப்புறம் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி இதுக்கு புறம்போக்குன்னு காணாப்பாட்டு பாடுறார். அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்து விட்டது. ஹிந்து பத்திரிகையுடைய என் ராம், அந்த குடும்பம் நமக்கு தெரியும், குடும்பம் நல்ல குடும்பம். அந்த ராம் வந்த பிறகு இந்து பத்திரிகை கம்யூனிஸ்ட் பத்திரிகையாக மாறிவிட்டது. அவருக்குள்ள மிஷினரிகளுக்குள்ள அவருக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். அதை சேர்ந்த முரளி இப்போ மியூசிக் அகாடமியில் பொறுப்பில் இருக்கிறார். ஆகையினால டிஎம் கிருஷ்ணாவுக்கும் அந்த ஹிந்து குடும்பத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொண்டு மியூசிக் அகாடமியை இவங்க கபலீகரம் செய்கிறார்கள். இதுதான் முதல் விஷயம். இதை எதிர்த்து தான் ரஞ்சினி காயத்ரி சிஸ்டர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர் பண்ணார், என்ன பலரும் பண்ணாங்க. நல்ல பாராட்டு கிடைத்தது. மியூசிக் அகாடமி மியூசிக் அகாடமியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதை எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி 10 வருடங்களாக டிஎம் கிருஷ்ணா மட்டமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னெல்லாம் பேசியிருக்காரு? அந்த அம்மா சகப்பா இல்லைன்னா அந்த அம்மா யாரை கண்டு கொண்டிருப்பாங்கன்னு பேசியிருக்காரு. அதாவது எம்எஸ் சுப்புலட்சுமியை நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய இசையை ரசிப்பார். கூட்டு வச்சு ஏதாவது டெல்லியில் தனியாக இவங்களுக்கான இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்படும். அப்படியெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்காங்கன்னு நமக்கு பேசுகிறோம். ரொம்ப அவர் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு ஒரு ரசிகர் என்றெல்லாம் பேசுகிறோம். இந்த ஆள் சோசியலிசத்தை பேசிட்டு அதை பேசிட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி சகப்பாக இல்லை என்றால் யார் அவரை பட்டிருப்பானோ. ரெண்டாவது, எம்எஸ் சுப்புலட்சுமினாலே உங்களுக்கு ஞாபகம் வருவது எல்லாமே இந்த வெங்கடேஸ்வர சுப்ரபாதமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். சிலருக்கு சிலர் உண்டு. சுப்ரபாதம் எம்எஸ் சுப்புலட்சுமி, கந்தசஷ்டி கவசம் சூரமங்கலம் சகோதரி, ஐயப்பன் பாடங்கள் கே.ஜே. சுதாஸ் தரங்கணி, வீரமணி அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. இந்த பாடல் இவர் தான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம் சௌந்தரராஜன் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. டிஎம் கிருஷ்ணாக்குன்னா இந்த பிராண்ட் இல்லை சார். நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களை, இவருக்கு இருக்கிற ஒரே பிராண்டு புறம்போக்கு மட்டும்தான் இவருக்குள்ள பிராண்ட். வேறு எந்த பிராண்டும் இருக்கு கிடையாது. ஆனால் அதை கேலி பண்ணினவர் இவர் என்ன பண்ணினாரு? இந்த அம்மா பிராமணிக்கள் இதை எடுத்ததுனால தான் இந்த அம்மாவுக்கு ஃபேமஸ் வந்தது. தங்களுடைய அந்த தேவதாசி அடையாளத்தை மறைத்து கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. சார், என்ன பெரிய அயோக்கியத்தனமான விஷயம் அது. என்ன அயோக்கியத்தனமான விஷயம்? பிராமணிக்கள் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இப்போ டிஎம் சௌந்தரராஜன் அதே சமுதாயம் தான். அவர்களை யாரும் பிராமணன் ஏற்றுக்கிட்டது பிராமணன் கிடையாது. ஆனால் சமுதாயம் மதித்ததா இல்லையா? அவங்க இசைக்காகத்தான் மதிச்சது. அதுக்கு ஒரு ஜாதிய கலர் கொடுத்தது டிஎம் கிருஷ்ணா. அந்த எந்த வெறும் டிஎம் கிருஷ்ணாவே பிராமணன் இல்லைன்னா ஹிந்து பத்திரிகையே அவனை கூப்பிட்டுருக்க போறாங்க. டிஎம் கிருஷ்ணாவே பிராமணன் இல்லைன்னா மியூசிக் அகாடமியில் யாரும் அவனை பாட கூப்பிட்டுருக்க போறான். நீ எதை வைத்து கொண்டு ஏறி விட்டாயோ அதை உதைத்து கொண்டு இருக்கிறாய். இதனாலதான் நான் ஏறினேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சானா எம்எஸ் சுப்பிரமணியம் பிராமணன் இல்லாமல் வெளியில வந்தேன். டிஎம் சுந்தரம் பிராமணன் இல்லாமல் வந்தார். இந்த டிஎம் கிருஷ்ணா தன்னுடைய ஜாதியை உபயோகப்படுத்திட்டு மேட்டுக்குடியாக இருந்து கொண்டு அங்கே போயிட்டு நான் பாட்டாளி மக்களுக்கு பேசுகிறேன்னு சொல்றது அடுத்த அயோக்கியத்தை. அப்புறம் பிராமணிக்கல் பர்பி டால் அப்படின்னு இந்த அம்மா பேசியிருக்கேன். அதாவது எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி நான் புகழ்ந்து பேசி அந்த மாதிரி ஒரு பக்தி இலக்கிய பாடல்கள் நான் கேட்டதே இல்லை, என்னை மீமறைக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எம்எஸ் சுப்புலட்சுமியே ஹாக்ஸ், ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு தூக்கி வைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுக்கு போய் எம்எஸ் சுப்புலட்சுமி விருது கொடுக்கணும்னு சொன்னான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி மேலே உனக்கு மரியாதை இருக்கு, அந்த விருது வேணும். ஆனால் அந்த அம்மாவை நீ அசிங்கமாகவே பேசிட்டு இருப்ப. இதை விட அயோக்கியத்தனம் ஒன்றுமே இருக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம் இருக்க முடியும்? இதனுடைய ஒரே நோக்கம் மியூசிக் அகாடமியை ஸ்பாயில் பண்ண வேண்டியதுதான். அதுதான் நடந்து கொண்டிருக்கு.
ஆகையினால எம்எஸ் சுப்புலட்சுமியனுடைய பேரன் வழக்காட சென்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். மூன்றாவது செய்தியாக இது கேரளா தொடர்பான செய்தி சார். மலப்புரம் மாவட்டம் அங்கே கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட தங்கம் வெளிநாட்டிலிருந்து உள்ற வந்திருக்கு. ப்ளஸ் 100க்கும் மேற்பட்ட கோடிகளிலான பணம், ஹவாலா பணம் அங்கே கைமாறி இருக்கு. அதாவது அதை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது. சட்டவிரோதமாக உள்ள வந்த பணம் இதெல்லாம் தேச விரோத செயலுக்கு செயல்படுவதற்காக தான் உள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கூறியிருக்கிறார். அதை ஏன் என்னிடம் தெரிவிக்கலை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆரிஃப் கான் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சிஎம் பினராயி விஜயனுக்கு. தங்கம் என்றாலே தங்கத்தை மறைப்பது என்பது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தங்கம் குறித்து இருக்கிறதா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க மீடியாக்கள். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அந்த ஸ்வர்ண கேஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டருடைய முதன்மை செயலாளர் அதில் சம்பந்தப்பட்டாரான்னு கேட்டால் சம்பந்தம் சிவசங்கர். அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறது? நேரடியாக சீஃப் மினிஸ்டரை குற்றம் சாட்டி இருக்கிறதா என்றால் குற்றம் சாட்டி இருக்கு. இதெல்லாம் பழைய கேஸ். இப்ப அந்த ஒரு மலப்புரம் மாவட்டம் மட்டுமே எடுத்துக்கொண்டால் நீங்க ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அது இஸ்லாமிய மயமாக்கப்பட்ட மாவட்டம். கேரளாவில் தான் இந்த ஜிஹாதி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்களுக்கு பணம் வரணும். பணம் வரத்துக்கு எளிமையாக்கப்பட்ட இடம் மலப்புரம் மாவட்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 150 கிலோ தங்கம், ஒரு 125 கோடி ஹவாலா பணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா கிடையாது. நீங்கள் அந்த டெல்லியில் நடந்த அந்த சிஏஏ போராட்டத்துக்கு மட்டும் 70 கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்டதுங்கிறது அந்த கபில் சிபல் மேலே ஒரு குற்றச்சாட்டு பெருசாக வந்தது. அப்போ இவ்வளவு ரூபாய் வைத்துக்கொண்டு நீங்கள் தேச விரோத விஷயத்தை பண்ணுறீங்கிறத அங்கேருந்து கிளப்பி விடுறீங்க. அங்கேருந்து தான் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் அனுப்புறீங்க, அங்கேருந்து தான் வேறு இடத்துக்கு ஆள் அனுப்புறீங்க. லவ் ஜிஹாத்துக்கு அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு? நீங்கள் ரேட் போடுறீங்க, ரேட் டாரிஃப். இந்த ஜாதி பொண்ணுக்கு இவ்வளவு, இந்த ஜாதி பொண்ணுக்கு இவ்வளவு, இந்த ஜாதி பொண்ணுக்கு இவ்வளவு. என்ன பணம் எங்கேருந்து கொடுக்குறீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போது ஆரிஃப் முகமது கான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறார். பீயிங் அ கவர்னர், உன்னுடைய மாநிலத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கை பற்றி இந்த விஷயத்தில் இவ்வளவு நடந்துக்க எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு கேட்டார். கவர்னர் நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னா எனக்கு நேரடியாக அவர் தலையிடலையே, ரிப்போர்ட் தானே கேட்டிருக்காரு. அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு உன்னுடைய காவல்துறையை கூப்பிட்டு நீ காவல்துறையை பண்ணுன்னு சொன்னாரா? சொல்லையே. உன்னுடைய யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கூப்பிட்டு நான் எதுவுமே சொல்லலை. கவர்னர் ஒரு ரிப்போர்ட் கேட்டால் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு உண்டு. ஏன்னா அப்பதான் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் அவர் கேட்கிறார். பினராயி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? பினராயினுடைய சரித்திரம் நாம் அதுக்கு போனோம்னு அவசியம் இல்லை. அதுவே ஒரு கொலையாளியினுடைய சரித்திரமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆகையினால ஒரு பெரிய விஷயத்தை பினராயி மறைக்கிறார். அதாவது ஏதோ ஒரு விஷயம் இப்போ அவருக்கு எதிராக மாறிக்கொண்டு இருக்கிறதால் தொண்டையில முள்ளு. என்ன பண்றதுன்னா அவருக்கு தெரியல. கவர்னர் சொல்றாரு பரவாயில்லப்பா ஏண்டவா நான் முள்ளை எடுத்து விட்றேங்கிறார். இவருக்கு பயமா இருக்கு. முள் வெளியில் வருமா உள்ளே போகுமான்னு பயமா இருக்கு. நாம் என்ன பண்றது? அதனால பினராயி கவர்னருக்கு கொடுக்காத வரை அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு செய்வது துரோகம் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் என்னுடைய. அடுத்த செய்தியாக நன்பாரா அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடம் சார். அதில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இன்ஸ்டாவில் ஒருவருக்கொருவர் தங்கள் மதம் சார்ந்த பதிவுகளை போடுறாங்க. அதில் ஒரு இஸ்லாமிய மாணவர் ஒரு மௌல்வி பேசின வீடியோவை டேக் பண்ணி போடுறாரு. ஹிந்துஸ் ஆர் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு வீடியோ அதை போட்டுடுறாரு. அதற்கு
ஹிந்து மாணவன் வந்து அவர்கள் வழிபடக்கூடிய மத தலைவரை வந்து ஒரு டெரோகேட்டரி ரிமார்க்கோட அதை போட்டுடுறாரு. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கிறது. அந்த ஹிந்து மாணவனின் அந்த சாட், இவங்க 2 பேரும் பண்ண அந்த சாட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணிடுறாரு அந்த இஸ்லாமிய மாணவன். அவனுடைய அடையாளத்தையுமே வெளியிட்டு அவர் வந்து அதை சர்க்குலேட் பண்ணிடுறாரு. அது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் குழுமி வந்துடுறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவ் ஆயிடுது. காவல்துறை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவல்துறை வந்து அங்கே குவிக்கப்படுகிறது. அந்த மாணவனை கைது செய்தே ஆகணும்னு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடக்குது. காவல்துறையும் வேறு வழி இல்லாமல் அந்த மாணவனை வந்து கைது செய்து கொண்டு போயிடுறாங்க. அந்த மாணவன்கிட்ட அழுத்தம் கொடுத்து அவனை வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவுமே இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், முதல்ல இந்த பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கு முன்னால சமூக ஊடகங்களில் பதிவிடுவதற்கும் இன்டராக்ட் பண்ணுவதற்கும் ஒரு வயது வரம்பு வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வேணும் நான் நினைக்கிறேன். முகநூலில் இருக்கு, அதனால எல்லாரும் அதை ஏமாத்துறாங்க. இருக்கு, நாங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு தவறான ஒரு பதிவு போடுறார், உடனே நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், அவருடைய வயசு என்னென்னு பார்க்குறோம், பொய் சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியுது, நாம் ரிப்போர்ட் அடிக்கிறோம். ஆகையினால முதல் விஷயம், சோசியல் மீடியாவில் பதிவிடப்பதற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வயது வரம்பு. இப்போது லைசன்ஸ் ஓட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா, மொபைல் ஃபோனை ஆக்டிவேட் பண்ணத்துக்கும் வயது வரம்பு வேணும். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போகிற 6ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்து ஃபோனை கற்றுக் கொடுத்து நீ கூப்பிடுறா குழந்தை அப்படின்னு கொடுக்குறீங்க. அந்த 6ஆம் கிளாஸ் குழந்தை அதில் எல்லாத்தையும் கற்றுக்குது கிடையாதுங்கிற. பள்ளிக்கூடத்தில் ஃபோனும் இருக்குது, அது போகிற வேன் டிரைவர்கிட்ட ஃபோனும் இருக்குது, எல்லாருக்கும். நேற்று வரைக்கும் அந்த குழந்தை சேஃபாக தானே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அந்த குழந்தை சேஃபாக இல்லையா, ரோட்லேயே தொலைஞ்சு வச்சு. ஆகையினால எந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் ஆகணும், கேம்பஸுக்குள்ளே ஸ்டாப் ஆகணுமா வேண்டாம். அடுத்து ஒரு ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே இன்ஸ்டாவை பற்றி எப்படி ஒரு டிபேட் வருகிறது, இதெல்லாம் முதல்ல நான் இஷ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லணும்னு விரும்புகிற விஷயம். அடுத்ததாக ஒரு டெரோகேட்டரி ரிமார்க் இமாம் போடுகிறார், அவர் இந்துக்கள் நாய்கள்ல போடுறார். இவனுக்கு கோவம் தான், நியாயம் தானே. இப்போ கண்ணன் விஷயத்துல என்ன சார் தீர்ப்பு வந்தது, நீங்க வந்து தெய்வத்துக்கு எதிரான கோஷத்தை கொண்ட சிலையை கோயிலுக்கு முன்னால் வைத்ததனால் அவர் புரோவோக் ஆனார். உனக்கு அந்த ரைட் இருக்குன்னா புரோவோக் ஆகிற ரைட் இருக்கு தானே. அப்போ ஒருத்த சொன்னதை போட்டு இவர் திருப்பி அவனை திட்டுறார். அது சமூக ஊடகங்கள்ல வந்ததுனால இந்த பையன் சமூக ஊடகத்துல திட்டுறார். அவருக்கு இருக்கிற ரைட் இவனுக்கு இருக்குல்ல. இப்ப இந்த பையனை கைது செய்த காவல்துறை அந்த மௌலவியை ஏன் கைது செய்யல? அந்த மௌலவியினுடைய அந்த வீடியோவை பிராட்காஸ்ட்ல போட்ட, இன்ஸ்டால போட்ட பிற மாணவர்களை ஏன் கைது பண்ணல? குற்றச்சாட்டு பண்ணது ஒருத்தர் கிடையாது. அது சொல்லலைன்னா இவரே சொல்ல போறார். இவரோட ரோட்ல போகும்போதே சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு, முஸ்லீம் பையங்கள்லாம் கூப்பிட்டு, டே நீங்க உங்க ப்ராஃபட் முகமது இப்படி இப்படி அப்படி சொல்லிட்டே போறாரு. அது வேலை இல்லை, நீங்க ப்ரொவோக் பண்றீங்க அவர் சொல்றாரு. என்னை பொறுத்தளவில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த மதத்தையும் எந்த மத தெய்வங்களையும் எந்த மத குருமார்களையும் விமர்சிக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கணும். இந்த மதத்தை பத்தி எவ்வளவு விமர்சனம் அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையே. ஏன்னா அந்த மதம் அலோவ் பண்றது, அப்படி அலோவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இஸ்லாம் அலோவ் பண்ணணும், கிறிஸ்டியானிட்டி அலோவ் பண்ணணும். பண்ணலைன்னா அதுதான் உங்களுடைய பலவீனம். அப்ப நீங்க எதையும் மறைக்கிறீர்கள், விமர்சனத்துக்கு தயாராக இல்லை. இந்து மதம் விமர்சனத்துக்கு தயாராக இருக்கிறது. நீங்க என்ன சொன்னாலும் விமர்சனத்துக்கு தயாராக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த மதம் இருக்கு. ஆகையினால இந்த மத விஷயங்களை அவதூறு பண்ணுகிறாருங்கிற கிளாஸ் இருக்கவே கூடாது என்பதை நினைக்கிறேன்.
சரி, இப்போ இந்த பையனை முஸ்லீம்கள் ஒன்றா சேர்ந்து விட்டார்கள். ஏன் சேர முடியுது? அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இஸ்லாமிய பையனுக்கு இந்து பையனுக்கு தவிர யாரும் வரல. அப்போது அவனுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் கிடைக்கலையே, அதையும் நான் பார்க்கணும்ல. போலீஸ் தான் அவனுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், கொடுத்த மாதிரி தெரியலையே. அதனால் இது ஒரு ஒரியிங் ட்ரெண்ட். நாளைக்கு கேம்பஸுக்குள்ளே நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ என்ன சொல்லக்கூடாது என்று சொன்னால், அடுத்த பங்களாதேஷ் இந்தியாவுக்குள்ளே வருகிறது, அடுத்த பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே வருகிறது, அது ஒரு ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளே வருகிறதுன்னு அர்த்தம். ரொம்ப டேஞ்சர். அந்த தம்பி சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை இந்து சமுதாயத்துக்கு இருக்குது. உரியவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று. அந்த பையனுடைய முகம் பப்ளிசைஸ் ஆயிடுச்சு சார். இப்போ எந்த அளவுக்கு அவன் பாதுகாப்பாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியும்? அது மீடியாக்கள் செய்த அடுத்த குத்தம். இந்த பிளர் பண்ணியாவது அந்த ஃபேஸை போட்டுருவோம். இந்த மௌலிலேயே நீங்கள் பிளர் பண்ணலை, புரியுது? ஏன்னா ஒரு மௌல் ஒரு மைனர் ஏஜில் உள்ள பையன்னா ஒரு குற்றம் சுமந்தப்பட்டதுன்னா நீங்கள் முகத்தை காட்டக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ எந்தெந்த மீடியா பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்தந்த மீடியாவுக்குடைய லைசன்ஸ் எடுக்கப்படும். குறைந்தபட்சம் யார் பப்ளிஷ் பண்ணாரோ அவங்க இனிமே இந்த துறையில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தால் தான், இல்லை 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, 2 இந்த மாதிரி வந்தால் தான் இது தடுக்க முடியும். அதான் என்னுடைய முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த். ஜெய்.